இன்றைக்கி நம்ம சேனலில் பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் வாழைப்பழம் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு 20 நிமிஷத்தில் வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப சுலபமாக இந்த அல்வாவை நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஒரு முறை இந்த அல்வாவை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் எப்போ வாழைப்பழம் இருந்தாலும் இந்த அல்வாவை தான் செஞ்சு சாப்பிடுவீங்க. ஏன்னா டேஸ்ட் அப்படி இருக்குங்க. வெல்கம் டு ஹல்வரெசிபீஸ் தமிழ் சேனல். நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே மறந்துடாமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ தானே நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த அல்வா பண்ணுறதுக்கு நான் ஒரு 7 குட்டி வாழைப்பழம் எடுத்திருக்கேன். ஏன்னா பழம் குட்டியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. எங்கள் தோட்டத்தில் இப்படி தான் காய்ச்சிது, அதை தான் நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த வாழைப்பழத்தோட தோலெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு பவுலில் சேர்த்துட்றேன். இப்போ எல்லா வாழைப்பழத்தோட தோலையும் எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம தண்ணி சேர்க்காமல் மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறோம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு அல்வா பண்ணுறதுக்கு ஒரு கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் நான்ஸ்டிக் பேன் தான் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இந்த அல்வா பண்ணுறதுக்கு மொத்தமாக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் தேவைப்படும். நான் ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் உருகுனதும் இதில் நட்ஸை சேர்த்துக்கோங்க. நான் முந்திரியும் பாதாமும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த நட்ஸ் விருப்பமோ இல்லை எது இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. நட்ஸோட கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணணும். இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் நம்ம அரைச்சி வச்சுருந்த வாழைப்பழம் விழுதும் சேர்த்துருங்க. இப்போ வாழைப்பழம் சேர்த்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு கரண்டியை வச்சு 10 நிமிஷம் போல் ஹை ஃப்ளேமில் கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பொறுமையாக பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பர்ஃபெக்டான டேஸ்ட்லேயும் கலர்லேயும் ஸ்ட்ரக்சர்லேயும் அல்வா கிடைக்கும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருந்த நெய்யை வாழைப்பழம் நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கோம். நீங்கள் பெரிய வாழைப்பழம் சேர்க்குறதுனா ஒரு 4லேருந்து 5 வாழைப்பழம் சேர்த்துக்கோங்க. இப்போ கலர வாழைப்பழம் நல்லா பேனில் ஒட்டாமல் திரண்டு வருது. டோட்டலாக 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா இறுகி இந்த அளவுக்கு வாழைப்பழம் திரண்டு வருங்க. இந்த ஸ்டேஜில் இது கூட 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. நான் எடுத்திருக்க வாழைப்பழம் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும், அதனால் 1/4 கப் எடுத்துக்கிறேன். நீங்கள் எடுத்திருக்க வாழைப்பழத்தோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரை கூட குறைய சேர்த்துக்கோங்க. இப்போ சர்க்கரை சேர்த்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டு பார்த்திங்கன்னா இது நல்லா இலகுன மாதிரி இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா இலகுன மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ஏலக்காய் தூள் ஃப்ளேவர் பிடிக்கணும், நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துக்கல. இப்போ இது மறுபடியும் இறுகிற அளவுக்கு நம்ம கை விடாமல் கிளறிட்டே இருக்கணுங்க. இப்போ இது நல்லா இறுகி திரண்டு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சுருண்டு திரண்டு வந்திருக்கும். பாருங்கள், பார்த்திங்கனாலே தெரியும். இப்போ இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுன்னா நட்ஸை சேர்த்துடலாம். நட்ஸை ஃபஸ்ட்டே சேர்க்காம இந்த ஸ்டேஜில் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அல்வாவோட சேர்த்து சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாகவும் அதுவும் ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம வாழைப்பழம் அல்வா சுட சுட சாப்பிட ரெடியாக இருக்குது. எந்த ஒரு ஃபுட் கலரும் சேர்க்காமல் கடையில் வாங்குகிற மாதிரி அதே ஸ்ட்ரக்சர்லேயும் கலர்லேயும் நம்ம அல்வா வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். இந்த ரெசிபி மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபையும் இன்னும் மோட்டிவேட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறொரு ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.